ஸோ ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது கேமில் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்கோம். அதாவது மாப்பட் பைக் மாப்பட் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கேமு. நீங்கள் வந்துட்டு லாட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மோட்ரு வாங்கலாம். நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு 3 மோட்ரு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நான் எப்படி விளாடுவேன்னா, இப்போ இந்த 2 இருக்குது பாருங்கள் மேலே, Y16 Y15 அதில் வந்துட்டு லிமிட்டெட் எடிஷன். ஸோ லிமிட்டெட் எடிஷன்லாம் வந்துட்டு நம்மளால் விற்க முடியாது. இப்போ நான் வந்துட்டு ரொம்ப ஓடுறேன்னு வைங்க மோட்டரில், நான் வந்துட்டு Y16 தான் ரொம்ப ஓடுவேன் இந்த கேமில். இப்போ ஓடுறப்ப நான் எந்த மோட்டரும் விற்க முடியாதனால நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா மோட்டரும் நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் காசு வந்தோடனே அந்த எக்ஸ்ட்ரா மோட்டரை வந்துட்டு வித்தரலாம் அப்படின்னு. ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஓட்டி காமிக்க போகிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய Y16. பாருங்க சவுண்ட் எப்படி இருக்கும்னு. வாங்க போவோம். விளாடுறதுக்கும் கொஞ்சம் நல்லா மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஏதாச்சும் மோட்ரு கேமு, நல்ல மோட்ரு கேமு இந்த மாதிரி வேணும்னா, நீங்கள் மோட்ருன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த கேமை தாராளமாக விளாட்லாம். எனக்கு வந்துட்டு மோட்ரு பிடிக்கும், ஆனால் காடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த கேம் விளாட்றப்ப வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கும் கொஞ்சம் விளாட்றதுக்கு. அது என் ஃபோன்னால் கொஞ்சம் லேகிங் ஆகுது. உங்கள் ஃபோன் இப்போ நீங்கள் ஐஃபோனு, சாம்சங் இந்த மாதிரி வச்சு விளாண்டிங்கன்னா ஓகேலா கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா விளாட்லாம். இல்லை ஆக்சுவலாக இப்போ இது வந்துட்டு மெயின் ரோடுக்கு போகணும். நீங்கள் உங்கள் மோட்டரை வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இப்படியே சுற்றிக்கிட்டா தெரியாதா, இப்படியே நீங்கள் சுற்றலாம் வேணாம், நீங்கள் அப்படி போகலாம். இது வந்துட்டு மெயின் ரோடு. இது நான் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டி காமிப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்பீட் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் பண்ணால் இந்த இடத்துக்கு போகணும். இந்த இடம் அப்படின்னா ஒரு சர்க்கிள், இந்த எப்படி சொல்லி மலேசியன். இப்போ நான் வந்துட்டு ஒரு மலேசியன். நம்ம வந்துட்டு எங்கள் மலேசியாவில் வந்துட்டு செப்பாங் ட்ராக்குன்னு ஒன்று இருக்கும். செப்பாங் ட்ராக் கூட இல்லை, எல்லா ரேசிங் ட்ராக்லேயும் கொஞ்சம் வளைஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி இதுதான் இது. நீங்கள் கொஞ்சம் நல்லா ஓட்டலாம். இவன் ஒரு சமயத்துக்கு நம்ம ரியல் லைஃப் இந்த மாதிரி வர்றப்ப தான் கொஞ்சம் வெறியாக இருக்கும். அப்பப்போ வந்து இடிச்சு விட்டு போயிடுவானுங்க. நம்ம ரியல் லைஃப்பில் மோட்டர் ஓட்டுறும் போதே சில பேர் வந்துட்டு அந்த காற்று மூஞ்சிலாம் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு குனிஞ்சிக்கிட்டு ஓட்டுவாங்களே, அந்த மாதிரி கூட ஓட்டுவான். ஆனால் அது வந்துட்டு ரொம்ப ஓவர் ஸ்பீட் ஆனால் தான் குனிவான். இப்போ பார்த்தீங்களா குனிஞ்சால இந்த மாதிரி தான் 130க்கு மேலே குனிவான். ஸோ நான் வந்துட்டு இதோட டாப் ஸ்பீட் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் வந்துட்டு நான் இன்னொன்று இருந்துச்சு பார்த்தீங்களா மூவிஸ் தானே, அதோட ஸ்பீட் தான் தெரியும். 170 இதோட ஃபுல் ஸ்பீட். இது இந்த சைட்டில் ஒன்று இருக்கும், அதான் எனக்கு கொஞ்சம் வெறியாக இருக்கும். மூவ் பண்ணால் மூவ் ஆகுது. மூவ் பண்ணோம் நான் வந்துட்டு நம்ம நார்மல் கேம்லாம் இருக்கிற மாதிரி அங்கங்கே போய் கட்டிக்கிட்டு இருப்பேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இங்கேயே நம்ம எல்சியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அந்த மூவிஸ் வாய் லிமோ பிளஸ் நினைக்கிறேன். அது வாய் லிமோ பிளஸ் V2. இப்போ அங்கே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும்
எனது ஸ்பான் வெஹிக்கிள் சேல் வெஹிக்கிள்னு இப்போ நீங்கள் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது லிமிட்டட் எடிஷனோட நீங்கள் வந்துட்டு சேல் பண்ண போனீங்கன்னா அதே மேலே வந்துடும் யூ கேனாட் சேல் திஸ் வெஹிக்கிள் அப்படின்னு. அவங்க இதோட டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுவோம். எனக்கு இந்த சவுண்டு தான் இதில் பிடிக்கும். இது வந்துட்டு பாப்புலர் ஆகாது, ஆனால் இந்த ஜோக்கம் நீங்களே கேளுங்க. ஸோ யாருக்கெல்லாம் மோட்டர்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் வந்துட்டு இந்த கேமை நம்பி தாராளமாக விளாட்லாம். இது வந்துட்டு நீங்கள் ஓட்ட உங்களுக்கு காசு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ரோப்ளாக்ஸில் டிரைவிங் எம்பையர் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அது நீங்கள் ஒரு நல்ல ஃபோனு ஐஃபோனு இந்த மாதிரி விளாண்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஸ்மூத்தாக வரும். வீலிங் பட்டன் இருக்கு. ஓகே, நான் இப்போ ஸ்டாப்பி பண்ண போகிறேன். அது பாருங்க என்னடா பண்ணல. லேசாக தூக்குது. வரல இருக்கு. ஓகே, நம்ம மேலே போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரா மோட்ரு இருந்துச்சுல, அதை விற்று ஒரு புது மோட்ரு வாங்கலாமா? நான் அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா மோட்டர்லாம் வந்துட்டு வாங்கி வச்சுப்பேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய மோட்ரு வாங்கியிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்தமாரி மோட்ரு நான் வாங்குறேன்னா அந்த மோட்ரு பாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மோட்ரு வந்துட்டு விற்றுருவேன். எனக்கு போக மாட்டேங்குச்சு. நாலாவதுக்கே புக்குதான். என்ன கைஸ் போக மாட்டேங்குச்சு. ஓகே, போகுது கைஸ். நான் ஹேண்ட் பிரேக் இழுத்து விட்டுருக்கேன். ஸோ வாங்க கைஸ் போகலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்னோடய ஃபோனு. நான் இன்னொரு டேப் வச்சுருக்கேன், அதில் விளாண்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்படி இருக்கா. இப்போ நான் வந்துட்டு அந்த மோட்ரு இன்னும் விற்கலை, நான் போய் விற்றுட்டு வரணும். எக்ஸிட். இந்த மோட்ரு ஒரு கியர் தான் கைஸ் போகுது. இதோ நான் வாங்கினேன், இதோ இப்போ இருங்க காமிக்கிறேன். அப்படி லேகாகுது பாருங்க. நான் தட்டுறேன். பாருங்க, இதுதான் ரொம்ப முதுவாமோ. இப்போ சேல் பண்ணுறீங்கன்னா இங்கே காமிச்சிடும். ஓகே, இப்போ எஸ் தட்டிட்டேன். இப்போ 30,000 இருக்குது. 39,000. பாருங்கள், இது ரெண்டுமே லிமிட்டட் எடிஷன். நான் சும்மா அதை சேல் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. பாருங்கள் மேலே வந்துடும் இந்தமாரி. இப்போ வந்துட்டு உங்களால் சேல் பண்ண முடியாது, நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா சேல் பண்ண முடியாது. லிமிட்டட் எடிஷன் 39,000க்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். லக்கின்டாலாம் இருக்குது, நான் இன்னும் வாங்குறதுலாம்.
ஓ, இதெல்லாம் இருக்கா? இன்னும் இதெல்லாம் இன்னும் சரியான சவுண்டு கேஸ். உங்கள் காது கிளியர் அளவுக்கு சவுண்டாக இருக்கும். லிமிட்டட் எடிஷன் பார்த்தீங்களா? கொஞ்ச நேரத்துலேயே காண போச்சு. எது வாங்கலாம்? எல்சி வாங்கி ட்ரை பண்ணுவோமா இல்லை லக்கின்டா வாங்குமா? எல்சியா லக்கின்டாவா? எல்சியா லக்கின்டாவா? எல்சி ஓட்டுட்டு நசி இருக்குது. பட் பரவாயில்ல, நம்ம சுசுக்கி வாங்குவோம். இது இன்னும் சரியான சவுண்டாக இருக்கும். மற்றவங்க போட்டு முறுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம நாள் முடிஞ்சுது. என்ன கைஸ், பைப்பே பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்க முறுக்கி பார்ப்போம். ஓ, வெடிக்குது வெடிக்குது வெடிக்குது. இதோ டாப் ஸ்பீட் வந்துட்டு நம்ம மெயின் ரோட்டில் போய் செக் பண்ணலாம். ஆக்சுவலாக நியூட்ரேனில் போட்டு முக்கிட்டு இருக்கேன். ஸோ காய்ஸ், வாங்க நம்ம இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் மோட்ரு இதெல்லாம் பிடிக்கும், இல்லை இன்னும் வீடியோ வேணால், ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 5 லைக்ஸ் டார்கெட் வைக்கலாம். ஏன்னா நானே ஒரு ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர் தான். ஸோ 5 லைக்ஸ் டார்கெட் வைக்கலாம். வச்சா நான் பார்ட் 2 போடுறேன். இது வந்துட்டு வேறு மோட்டர்லாம் வாங்கி நம்ம இது பண்ணலாம். ஓகே, நல்லா படுக்காமல் இருக்கான். இப்படி படுடா. படுத்துட்டோம். என்ன ஒயருங்கன்னு தெரில எனக்கு. மோட்டர் லவர்ஸ், இதெல்லாம் என்ன ஒயருன்னு கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாம் அங்கே பிச்சு பிச்சு கிடக்குது. அதான் சஸ்பென்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அந்த கேம் விளாட்றப்ப எனக்கு ஒரு நல்ல ஃபீல் வரும். இது இன்னொரு வாட்டி நம்ம விளாட்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மோட்டர் கேம் நான் இது வரைக்கும் பார்த்தோன்னா இதுதான் வாட்டி. ஓகே,
ஓகே காய்ஸ் இருங்க, வாரமான பாட்டு பார்ப்போம். இந்த மோட்ரு எவ்வளோ வரும் இப்போ விற்கிறதுக்கு. நான் அப்படி தான் பண்ணுவேன் காய்ஸ். இப்போ ஒரு மோட்ரு வாங்கினா விற்றுருவேன், விற்றுட்டு அதோட காசு வச்சு இதோடு இன்னும் கொஞ்சம் நல்ல மோட்ரு வாங்குவேன். 1வது கேரில் போட்டு ஆமாம் இந்த சைக்கிள் நான் வைக்கிறேன். அது இந்த பாருங்கள், இந்த சஸ்பென்ஷன் இந்த நடுவில் இருக்க அதெல்லாம் ரியலிஸ்டிக்காக பண்ணி பாருங்கள். நான் சும்மா வீடிங் அடிக்கிறேன் பாருங்கள், மேலே வந்து இறங்குது. ஓகே, இப்போ பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு விற்கிது. இந்த விற்றா எவ்வளோ வரும்? 28 வரும். அப்போ விற்றுடலாமே. ஓகே, விற்றுட்டோம். இப்போ நம்ம திரும்பி போய்ட்டு இன்னொரு வாய்ஸ் இதே வாங்குவோம். நான் எல்சி வாங்க போகிறேன் கைஸ். எல்சியா லெஜெண்டாவா? முதல் எல்சி வாங்கலாம். ஓகே, எல்சி வாங்கி இப்போ ஓட்டுவோம். இல்லை முதல் லெஜெண்ட் வாங்குவோம். லெஜெண்டா ஸோ எல்சி வந்துட்டு நம்ம அடுத்த பாட்டில் வந்துட்டு நம்ம வச்சு இது பண்ணோம். எல்சி கிரிப்ட் லெஜெண்டா புத்ரா பூர்பாவா என்ன அது பூசரிக்கு. ஆக்சுவலாக லெஜெண்டா போனால் சவுண்டு அதுதான் மெயினாக நிறைய பேர் வாங்குறது. சரி, நிறைய மெயினுன்னு சொல்ல முடியாது. சில பேர் பிடிக்கும், சில பேர்த்துக்கு மோட்ரு இந்த மாதிரி வாங்குவாங்க இருக்கலாம். இருங்க, ஸ்போர்டிங் எஃப் லெஜெண்டா F1 ஓட்டி பார்ப்போம். நான் தான் மொதல் ஓட்டி ஓட்டுறது லெஜெண்டா. ஓகேலா, லைட் ஆன் பண்ணது தான் இது என்ன மோட்டர்னு தெரியும். ஜோக்காக இருக்கு லெஜெண்டா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டி பார்ப்போம் என்னடா இது எப்படி இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, எப்படி இது அடுத்தது உங்களுக்கு என்ன மோட்டர் வாங்கணுமோ அது நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு அடுத்த பார்ட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மோட்டர் வந்துட்டு ஒரு பார்ட்டில் வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம முதல் லெஜெண்டா முடிக்கலாமா வேணுமா? ஓகே, ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம முதல் லெஜெண்டா ஓட்டிடலாம். ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன் சொந்தமாக வீலிங் பண்ணிகிட்ருக்கான் நீ பாருங்க கைஸ். நான் கையை எடுத்துட்டேன், எதுக்கு சொந்தமாக வீலிங் பண்ணிகிட்ருக்கான்னு தெரில. அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச மோட்ரு ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் வந்துட்டு அடுத்த பாட்டில் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் 5 லைக்ஸ் ரீச் ஆச்சுன்னா நான் வந்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு 5 லைக்ஸ் டார்கெட் ரீச் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு அடுத்த பார்ட் வந்துட்டு மேக் பண்ணுவோம் வித் எல்சி மொதல் வந்துட்டு எல்சி. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் கமெண்டில் கேட்டிருந்த உங்களோட பைக்ஸு இதெல்லாம். ஸோ ஆனால் நான் அப்புறம் போயிட்டு காட்டிடுவேண்ணா என்ன மோட்டர்லாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் போடுங்க. அப்படி அந்த மோட்ரு இல்லைன்னா நான் வந்துட்டு உங்கள்கிட்ட வீடியோலேயே சொல்லிடுவேன். ஓகேயா? சொந்தமாக வீலிங் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் இங்கே பாருங்க இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன்னா ஒரு பட்டன் வரும். நான் பட்டன் எதுவுமே தெரில, அவன் சொந்தமாக வீலிங் பண்ணிகிட்டு இருக்கான்.
என்னடா வளைச்சா வளைய மாட்டேச்சு. ஸோ பார்ப்போமா லகின்டா வச்சு. ஸோ அடுத்த பாட்டில் வந்துட்டு நம்ம எல்சி கிரிப்டோன் வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகே வாங்க பார்ப்போம். இன்னும் 3 கேர். ஓகே தான் நான் பார்த்தேன். ஓகே ஸோ லகின்டால 4 கேர் தான் இந்த கேமில். நான் ரியல் லைஃப்பில் எத்தனை கேருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா எனக்கு வந்துட்டு மோட்டரை பற்றி அவ்வளோவா தெரியாது. எனக்கு காடினா ஜக்குன்னு சொல்லிடுவேன். ஸோ 160. ஸோ த டாப் ஸ்பீட் 160. இனிமே வெளியாவிடா ராஜகுமாரி. எங்கடா மாற்று தெரியாதா பறந்துட்டான். இருங்க இப்போ லகின்ட விற்கிறது வந்து எவ்வளோ வரும்? நெட்டு நான் அடுத்த வீடியோவில் விற்று காமிக்கிறேன். ஸோ மற்றவங்ககிட்ட ஒன்று சொன்னேன், நானே மறந்துட்டேன். இது அதாவது இந்த மூவி ஸ்டாரோட டாப் ஸ்பீட் ட்ரை பண்ணலான்னு சொன்னோம். இன்னும் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். என் மண்டியை பற்றி யோசிக்கிறீங்க. என் மண்டியை பாருங்க, காத்தாத்துக்கு உள்ள சொல்லிட்டான் போல டி. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நான் மொதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு என்னன்னு தெரில. நான் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு கிட் தான். எனக்கு வந்துட்டு யூடியூபராக ஆகணுன்னு ஒரு ஆசை. ஸோ இன்னொன்று அது என் ஹாபி கூட. நான் சும்மா ஃப்ரீயாக இருந்தால் கூட வீடியோஸ் எல்லாம் பண்ணுவேன். ஸோ இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு பாடம் ரொம்ப நிறையா இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இப்போ தான் ஹரிரா எழுவிக்கு எல்லாத்துக்கும் இருக்குமே, இப்போ அதனால் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் பாடத்தை அள்ளி தந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் பாடத்தை செஞ்சிட்டிங்களா? நானே நேற்று தான் செஞ்சு முடித்தேன். இந்த டாப் ஸ்பீட் மட்டும் டெஸ்ட்டே பண்ண முடியல, அவ்வளோ வேகமாக ஓடுது. பரவாயில்ல போவோம், அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதானா? 165. ஸோ போய் மோதிடலாம். ஓகே இன்ஸ்டன்ட் பிரேக். என் தலை ஏன் எப்படி ஆச்சுன்னு எனக்கு அறிவு இல்லை. இல்லையா இப்போ யூட்டர்ன் பண்ணுமா? நான் வந்துட்டு அந்த மெயின் அந்த லாபி இருக்குல்ல, அங்கே போயிட்டு தான் வீடியோ முடிப்பேன். ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச மோட்டர்னால் வந்துட்டு எனக்கே எல்சி தான் ரொம்ப சுக்கா. அது லுக்கு, அது இந்த ஷேப் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கே எல்சி தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ யார் யாருக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். ஸோ இப்போ தான் 33 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. ஸோ இத்துடன் நான் என்னோடய வீடியோவை முடித்து கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் 5 லைக்ஸ் வந்துட்டு டார்கெட்டு. 5 லைக் அடிச்சிருச்சுன்னா நம்ம வந்துட்டு அடுத்த பார்ட் வந்துட்டு போடலாம். ஸோ நான் பார்க்குறேன் என் கூட்டாளியும் கூட்டிகிட்டு வர முடியுதான்னு. அப்படி முடிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்து இந்த கேமில் ஆடலாம். இல்லை ரேசிங் இல்லை, நம்ம சும்மா நார்மலாக பண்ணலாம். ஸோ பாய். மோட்டர் எடுத்துடலாம் பாருங்கள். ஸோ பாய் கைஸ். மோட்டரை போய்ட்டு எங்கே விட்ருக்கான் பாருங்க கைஸ். இதுவே மோட்ரு. ஸோ பாய் கைஸ்.